ஒரு வார்த்தை நம்ம வாயில் மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி வந்தால் கூட உடனே உள்ள குத்தணும். ஐயோ நான் பேசுகிறது தப்பு, ஆண்டவர் இதை விரும்பலைன்னு நமக்கு உள்ள ஒரு உணர்வு வரணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி, நமக்கு தகுதி இல்லை, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் அவர் நம்மை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். தேவன் நம்மை மன்னிக்கிறபடினால் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். தன்னுடைய சொந்த குமாரனே தந்து எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். ரோமர் 8 அதனுடைய 32, 2 ராஜாக்கள் 3:17 அந்த வசனங்களுக்கு நம்முடைய வேதாந்தை திருப்பிக் கொள்வோம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் கேட்கவே இல்லை இதுவரை. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே. எல்லாம் சிரித்த முகத்தோட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சிரித்த முகம்னா சிரிக்கணும் முகம், இது சிரிக்காமல் ஹல்லேலூயா அப்படி சிரித்த சந்தோஷத்தோட ஹல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர், போதுமானவர். ரோமர் 8:32, 2 ராஜாக்கள் 3:17 எல்லாரும் எடுத்தீர்களானால் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்து கொண்டு வந்திருக்கிறோம். இயேசுவையே நமக்கு கொடுத்தாருன்னு சொன்னால் எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுப்பார். அந்த டாப்பிக்கில் நம்ம தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் விசேஷமாக நம்ம தியானிக்கிற காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்குரிய எந்த சாத்தியமும் இல்லை என்றாலும், நடப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை என்றாலும், நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நம்பும் பொழுது நாம் காற்றையும் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த காரியங்களை தான் நம்ம தியானித்து வருகிறோம். தன்னுடைய சொந்த குமாரனே தந்து எல்லாவற்றையும் நமக்கு செய்கிறவர் நம்மை மன்னிக்கிறவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, நம்மை மன்னிக்கிறவர். நமக்கு மன்னிப்பு தேவையா? அதாவது நீங்கள் ஆண்டவர் அறியாத நேரத்தில் முதல்ல நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறீங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் மன்னிப்பு தேவை தானே? மன்னிப்பு தேவை. நான் கேட்குறேன், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாச்சு, ஆண்டவர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறீர்கள், இப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு தேவையா? ஏன் தேவை? எதுக்கு தேவை? ஏன்னா நம்ம ஒரு பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு விதத்தில் கரைகள் நம்மேல் ஒட்டி கொள்கிறது, தீமைகள் நம்மேல் ஒட்டி கொள்கிறது. வெறும் வெளிப்படையான பாவக்கரைகள் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்திலும் மனதிலும் பாவக்கரைகள் வருகிறது. இதை நாம் தினமும் சுத்திகரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. யாருன்னு இல்லை, வாலிபர்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் உள்ளே வந்துருச்சுன்னு சொல்வார்கள். மன்னிக்கிறது என்பது தெய்வீக குணம். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மன்னிக்கிறது மட்டும் இல்லை, நான் மன்னித்து மறந்து விடுகிறேன். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்கள். நம்ம செய்கிற தவறுகள் எல்லாம் தேவன் ஞாபகம் வச்சுருந்தாருன்னா நம்ம இன்றைக்கி எப்படி இருந்திருப்போம்? நம்ம செய்கிற தவறுகளுக்கெல்லாம் அடிச்சிட்டு இருந்தாருன்னு வைங்க, நம்ம இன்னைக்கு உயிரோடு இருந்திருக்கவே முடியாது. ஆனால் கர்த்தர் நீடிய பொறுமை உள்ளவராய் நம்ம இன்று வரையும் நடத்தி வருகிறார். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது தேவன் நம்மை மன்னிக்கிறபடியினால் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். தேவன் நம்மை மன்னிக்கிறபடியினால் நாமும் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. முதல் நம்ம மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் நம்முடைய இருக்கைகளை விட்டு எழுந்து ஆண்டவரிடத்தில் வரணும். ஆண்டவரிடத்தில் வராமல் மன்னிப்பு கிடைக்காது. எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? ஆண்டவரிடத்தில் வராமல் நமக்கு இருக்கிற இடத்துலேருந்து எழுந்து நான் என்ன பண்ணுறது,
எனக்கு கேரக்டர் அப்படி ஆகி போச்சு, எனக்கு சுபாவம் அப்படி ஆகி போச்சு, எனக்கு சிச்சுவேஷன் அப்படி ஆகி போச்சு அப்படின்னு இருந்தால் ஒரு நாள் நம்முடைய தப்புதங்கள்லேருந்து வெளியே வர முடியாது. நிறைய பேர் போதை மருந்துகளுக்கெல்லாம் அடிமை ஆகிற அநேகம் பேர் இருக்கிறார்கள். சிலர் குடிப்பழக்கத்திற்கு மது அருந்தி அப்படி போதைகளுக்கு அடிமையாகிறவர்கள் இருக்கிறார்கள். அட் த சேம் டைம் நிறைய பேர் பட்டணங்கள்லாம் பார்க்கும்போது போதை ஊசிகளை போடுகிறவர்கள் இருக்கிறார்கள், போதை மாத்திரைகளை சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள், பொடிகளை சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய அதுவும் விசேஷமாக இந்த மாதிரி காலகட்டங்களில் இந்த மாதிரி சப்ளைலாம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலே நடக்குது. அதான் ரொம்ப கொடுமையான விஷயம். பெரியவர்கள் மாத்திரமல்ல, சின்ன சின்ன மாணவர்கள் மத்தியில் இந்த போதை ஊசிகள், போதை மருந்துகள், போதை மாத்திரைகள் இதெல்லாம் சப்ளை ஆகுது. அது ஒரு பெரிய ஒரு அண்டர் கிரவுண்ட் பிஸ்னஸ் மாதிரி நடந்துகிட்ருக்குது. அப்போ இதுக்கு ஒருத்தங்க அடிமை ஆயிட்டாங்கன்னா முதல்ல பயந்து பயந்து தப்பு பண்ணுவாங்க. ஆனால் போக போக அந்த பயம் என்ன செய்திடும், விட்டு போயிடும். அப்புறம் பயமாகவே இருக்காது, அது இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு மாறிடும். அப்போ அதுலேருந்து ஒருத்தன் விடுபட விரும்பினா, நான் விடுபடணும், ஆண்டவரை மன்னிக்கணுங்கிற ஒரு முயற்சியை எடுக்கணும். முயற்சியை எடுக்காமல் நான் இப்படியே தான் இருப்பேன்னு சொன்னால் அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை. அப்போ நாமும் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம வெளி பார்வைக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நமக்கு தெரியும் நம்முடைய சூழ்நிலை என்ன, நம்முடைய இருதயம் என்ன, நம்மிடத்தில் என்ன தவறுகள் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறதுங்கிறது வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ முதல்ல நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்சால் அதுலேருந்து வெளியே வருவதற்கு நீங்கள் ஆண்டவரிடத்தில் வந்தாகணும். ஆண்டவரிடத்தில் வரலைன்னா அடுத்த ஹோப் இல்லை, அடுத்த நம்பிக்கை இல்லை. ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவரிடத்தில் வரல, ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்பலைன்னா அந்த பாவம் நம்மை அழித்து விடும். அது ஒரு கிருமி போல், அது ஒரு வைரஸ் மாதிரி, அது நம்மளை மொத்தத்தில் என்ன செய்கிறோம், அழிச்சிரும். அப்போ முதல்ல ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். சரியா? ஆண்டவரிடத்தில் வராமல் இருக்கவே கூடாது. லூக்கா 15ஆம் அதிகாரம் அதனுடைய 11 லூக்கா 15 அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து ஒரு மனுஷனுக்கு, இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும் தானே, எல்லாருக்கும் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு 2 குமார் இருந்தாங்க. அதில் இளையவன் தகப்பனிடத்தில் ஆஸ்தி அந்தஸ்தை கேட்குறான், அவனுக்கு வர வேண்டிய பங்கை கேட்குறான். போகிறான், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுகிறான். அப்போ முதல்ல பாவம் செய்யும்போது ஆண்டவரை விட்டு விலகுறோம், அப்படி தானே? பாவம் செய்யும்போது முதல்ல என்ன நடக்குதுன்னா, தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு அங்கே துண்டிக்கப்படுகிறது. அதுதான் பிசாசுக்கு வெற்றியே. ஒரு வீட்டில் ஒருத்தன் தப்பு செய்கிறான்னா முதல்ல வீட்டில் இருக்கவங்க கூட அன்பு செலுத்துறதை நிப்பாட்டுவான். கவனிச்சிருக்கீங்களா? ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா வீட்டில் இருக்கவங்கள்ட்ட கோவப்படுறது, வீட்டில் இருக்கவங்கள்ட்ட எரிஞ்செறிஞ்சு விழுறது, வீட்டில் இருக்கவங்கள திட்டுறது. அப்போ முதல்ல ஒருத்தனுக்கு வாழ்க்கையில் பாவம் உள்ள நுழையுதுன்னா அதை எங்கே காட்டுவாங்க? முதல்ல வீட்டில். அது என்ன செய்யுது? வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதை என்ன செய்யுது? துண்டிக்குது. இதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம தவறு செய்யும்போது நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு ஃபஸ்ட்டாக தான் பிசாசுக்கு வெற்றி. அதனால தான் பாவம் செய்ய வைக்கிறான். முதல்ல ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுவோம். அப்புறம் பாருங்கள், ப்ரேயர் பண்ண மனசு இருக்காது, பைபிள் வாசிக்க மனசு இருக்காது, ஏதோ ஒரு இதில் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். ஒன்றும் தோணாது. ஆண்டவருக்காக வாழணுங்கிற எண்ணம் இருக்காது, ஊழியம் பண்ணணுங்கிற எண்ணம் இருக்காது. ஆண்டவருக்காக நான் சாதாரண ஒரு மனுஷன் இல்லை, நான் ஆண்டுடைய பிள்ளை, ஆண்டுடைய ராஜ்யத்துக்காக எதையாவது செய்யணுங்கிற எண்ணாலும் மொத்தமாக போயிடும். ஏன்னா ஆண்டவரோட உள்ள ஐக்கியமே துண்டிக்கப்பட்டது. பார்த்திங்களா? அப்போ முதல்ல எப்படி இருக்கும்னா, அது ஒரு விதத்தில் சந்தோஷமாக இருக்கும், ஒரு விதத்தில் பாவம் செய்ய ஆரம்பிக்கும், ஒரு விதத்தில் எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். அதான் லூக்கா 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்க்குறோம். தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். இதுவரை இல்லாத ஆஸ்தி ஒருத்தனை கையில் வரும்போது அவனுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? அப்பாவை டிபெண்ட் பண்ணி இருந்த ஒரு பையன் திடீர்னு கையில் கோடி கணக்கில் பணம் வந்துச்சுன்னா
அவனுக்கு சந்தோஷமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். முதல்ல ஆண்டவரை விட்டு போகும்போது பிசாசு சந்தோஷத்தை தான் காட்டுவான். ரெண்டாவது 13ஆம் வசனம், சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். முதல்ல எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது பாவம் செய்கிறான். சரிங்களா? ஆண்டவரை விட்டு வழி விலகி போகும்போது, ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது முதல்ல ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு என்ன செய்கிறது? துண்டிக்கப்படுகிறது. ரெண்டாவது ஆண்டவர் விரும்பாத காரியங்களை, பாவங்களை அவன் செய்கிறான். மூன்றாவது 13ஆம் வசனத்திலே பாருங்க, தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். அப்படின்னு அர்த்தம், துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணும்போது நமக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் எல்லாம் அழிந்து போகிறது. முதல்ல சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ண ஆரம்பிப்போம். மூணாவது நம்முடைய ஆஸ்திகளெல்லாம் என்ன செய்வோம்? அழித்து போடுவோம். நான்காவது 14ஆம் வசனத்தில் பாருங்கள், எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. அப்போ ரெண்டாவது என்ன ஆகுது? அவன் இருக்கிற இடமும் நாசமாக போகுது. புரியுதுங்களா? யோனா ஆண்டவரை விட்டு தூரம் போனான். ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? நினிவேக்கு போக சொன்னார். தர்சீஸுக்கு போக சொன்னார். நினிவேக்கு போக சொன்னார். யோனா எங்கே போனார்? தர்சீஸுக்கு போனார். தர்சீஸுக்கு போகிறதுக்கு கப்பல் ஏறும் பொழுது அந்த கப்பல் இவனால் நாசமாக்கும். அங்கே இருந்த அத்தனை பேருடைய உடைமைகளை எடுத்து கடலில் தூக்கி போடுறாங்க. எதனால்? இந்த ஒரு மனுஷனால். கரெக்ட் தானே? அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறனால அந்த இடத்துல இருக்கிற ஒட்டுமொத்த பேருக்கும் பிரச்சனை. இங்கே அதே தான் நடக்குது பாருங்க. எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு, இவனுக்கு எல்லா பணமும் தீர்ந்த பிறகு அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி. அப்போ நான்காவது பாயிண்ட் என்னது? அவன் இருக்கிற இடம்லாம் நஷ்டமும் கஷ்டமும் தான். ஐந்தாவது 15ஆம் வசனம், அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போயிட்டான். தகப்பனோடு உறவில் இருக்கும்போது, தகப்பனோடு அட்டாச்சாக இருக்கும்போது ஒரு இளவரசன் மாதிரி வாழ்ந்தான். தகப்பனை விட்டு தூரம் போனதுனால பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்படின்னா ஆண்டவர் கொடுத்த ஸ்தானம் எங்கே? இவன் இருக்கிற ஸ்தானம் எங்கே? கவனிக்கிறீங்களா? இதான் தேவனை விட்டு, தேவனுடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய ஆராதனையை விட்டு, நம்ம ஜெபித்தை விட்டு, சபை கூடி வருதலை விட்டு நம்ம விலகி போகும் பொழுது முதல்ல சந்தோஷமாக இருக்கும். ரெண்டாவது துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிப்போம். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லையே. அப்பா கூட இருந்ததுன்னா அப்பா அதை செய்யாத இது செய்யாதுன்னு சொல்லுவார். அப்பா கூட இல்லைன்னா கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஏசப்பா கூட இருக்கும்போது அவர் சிக்ஷித்து நடத்துவார். அவருக்கு செவி கொடுக்கலன்னா அவர் எங்கே சிக்ஷிக்க முடியும்? காணாமல் போன ஆட்டை போல் அவர் தேடிட்டு உட்காந்து பெரியப்ப என் பிள்ளை என் இடத்துல வருவார். ரெண்டாவது துன்மார்க்கமாக வாழ ஆரம்பிப்போம். மூன்றாவது நம்முடைய நன்மைகள் அழித்து போடுவோம். நான்காவது நம்ம இருக்கிற இடம்லாம் நாசமாகுது. ஐந்தாவது நம்முடைய ஸ்தானத்தை இழந்து போவோம். மகன் என்கிற ஸ்தானத்தை, இளவரசன் என்கிற ஸ்தானத்தை, உயர்ந்த ஸ்தானத்தை விட்டு இழந்து பன்றி மேய்க்கும்படியாக அனுப்பப்படுகிறோம். ஆறாவது வாசிங்கள் 16ஆம் வசனத்தில், அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு. நல்ல கவனிங்க. இப்போ ஒருத்தன் பசியாக இருக்கான்னா நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா மாட்டீங்களா? எவனாக இருக்கட்டும், நல்லவனாக இருக்கட்டும், கெட்டவனாக இருக்கட்டும், எவ்வளோ மோசமானவனாக இருக்கட்டும், உங்களிடத்துல பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களிடத்துல இல்லை, ஒரே ஒரு பிளேட்டு உங்களுக்கு மட்டும் இருந்தால் கூட நீங்கள் அதில் பாதி கொடுக்க மாட்டீங்க போல தான் தெரியுது. நீங்கள் இருக்கிறதா எனக்கே பத்தாது உனக்கு. சரி, நம்ம அப்படி இல்லை, நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். கரெக்டாக கண்டிப்பாக கொடுப்போம். ஆனால் இங்கே பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப, பன்றிக்கு, அவன் மேய்க்கிற பன்றிக்கு சாப்பாடு இருக்கு, ஆனால் இவனுக்கு சாப்பாடு இல்லை.
அதையாவது சாப்பிட்றதுக்கு ஆசையாக இருந்தால் அதை அவனுக்கு ஒருத்தனும் கொடுக்கல. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுஷனுடைய தயவு அவனுக்கு. அப்போ நீங்கள் போகிற இடத்துலலாம் மனுஷனுடைய தயவு உங்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னால் தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். நம்ம ப்ரேயர் பண்ணுவோம்ல, ஒரு இடத்துக்கு போகும்போது, இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷன் போகும்போது, ஏதாவது ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக போகும்போது நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா அதிகாரிகளின் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு ப்ரேயர் பண்ணுவோம். மனுஷருடைய கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னா தேவன் உங்கள் கூட இருந்தால்தான், அவருக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த ஐக்கியம் இருந்தால்தான் மனுஷனுடைய தயவு உங்களுக்கு. அப்போ இவனுக்கு மனுஷனுடைய தயவும் இல்லை, சாப்பாடு கொடுக்கறது கூட ஆள் இல்லை அப்படின்னா ஆண்டவர் கூட இல்லாதனால மனுஷனுடைய தயவு அவனுக்கு இல்லை. அப்போ ஒரு பாவம்னா என்ன? ஆண்டவரை விட்டு தூரம் போகிறது தான் முதல் பாவம். அந்த பாவம் உங்களை ஆண்டவரை விட்டு வழி விலக பண்ணிடும், ஆண்டவரை விட்டு தூரம் கொண்டு போயிடும். முதல்ல சந்தோஷமாக இருக்குது, அடுத்தது துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணுறான், அவனுடைய ஆஸ்திகள் நன்மைகளை அழித்து போடுகிறான், அவன் இருக்கிற இடம் எல்லாம் நாசமாகுது. ஏன்னா அவன் இருக்க வேண்டிய இடம் அது இல்லை, அதனால் அவன் போகிற இடம்லாம் நாசம். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்தானத்தை இழந்து போகிறான். ஆறாவது, மனுஷனுடைய தயவும் இருக்காது. இப்போ பாவம் செய்ததுனால, ஆண்டவரை விட்டு தூரம் போனதுனால இவ்வளவு தீமைகள் அவன் அனுபவித்தான். இவ்வளவு தீமைகள் அனுபவிச்சுட்டு அப்படியே இருந்திருந்தான் வைங்களா, இன்னைக்கு அவன் அப்படி தான் இருந்திருக்கணும், ஒருவேளை செத்து போவது கூட வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த இளையகுமாரன் செய்த ஒரே ஒரு புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? நான் மறுபடியும் என் தகப்பனிடத்தில் போவேன். இதுதான் புத்திசாலித்தனம். பாவம் செய்துட்ட, ஆண்டருக்கு விரோதமாக நடந்துட்ட, சரி இப்போ என்ன பிளான், இப்போ என்ன சித்தம், இப்போ உனக்கு என்ன திட்டம் அப்படின்னு கேட்டால் நீ அதை விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வரணும். அப்போ தான் மீட்பு. அதை விட முடியாது, அப்படியே வச்சுட்டு இருப்பேன்னா அழிவு தான். இதுவரை நடந்தது போட்டு இனி நீ பாவம் செய்யாத. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு இந்த ஸ்திரீயை பார்த்து, இனி நீ பாவம் செய்யாத, இனி நீ பழைய நிலைமையில் இருக்காத, உன்னை நான் மன்னிக்கிறேன், நீ என்னிடத்தில் வா என்று கருத்து சொல்லுவார். அப்போ தான் இளையகுமாரன் யோசிக்கிறான் பாருங்க. பதினெட்டாம் வசனத்திலிருந்து அவன் எடுக்கிற 17ஆம் வசனத்திலேருந்தே வாங்க. இப்போ பண்டி தின்கிற தவிடு கூட கிடைக்காத நேரத்தில் தான் அவனுக்கு புத்தி வருது. 17ஆம் வசனத்திலேருந்து எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பார்த்தீங்களா, யாருக்கு முன்பாகவும்? தேவனுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன் ஆண்டவரே. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்திலே வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. அப்போ இளையகுமாரன் தான் பழைய நிலைமைக்கு திரும்புவதற்கு காரணம் என்ன? தேவனிடத்தில் வந்தது, தகப்பனிடத்தில் வந்தது. தகப்பனிடத்தில் வராமல் போயிருந்தா, அதான் வசனம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்.
அப்போது ஆண்டவர் மன்னிக்கிறவர், சொந்த குமாரனை கொடுத்தவர் நம்மை மன்னிக்கிறார், அது உண்மை. ஆனால் நம்ம ஆண்டவரிடத்தில் வரணும், அவருக்கு இடம் கொடுக்கணும். அவருக்கு இடம் கொடுத்தால்தான் அவர் நம்மை சரி செய்ய முடியும். அப்போ இன்றைக்கி அவனுடைய பிள்ளையே, நம்ம எப்பேற்பட்ட விதங்களில் நம்ம பாவங்கள், ஏதோ ஒரு சின்ன ஒரு தவறு, சின்ன ஒரு கில்ட்டினஸ், சின்ன ஒரு குற்ற உணர்வு, இது நம்மளை ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போக பண்ணிடும். அப்படிலாம் இருக்கக்கூடாது. என்ன விதத்தில் உங்கள் மனசில் ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் நம்ம இதில் சரியில்லை, இது நம்ம பண்ணுறது தப்பு, இது நம்ம பேசுகிறது தப்பு, இப்படி நம்ம எண்ணங்கள் போகிறது தப்பு, இந்த மாதிரி காரியங்கள் நம்ம செய்கிறது தப்பு, இப்படிப்பட்ட பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கிறது தப்பு, இப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் த மைண்டில் இருக்கும்னா, நான் சொல்லுகிறேன், இன்றைக்கி நீங்கள் ஆண்டவரத்தில் வாங்க. ஹல்லேலூயா. இதை ஒருவேளை இந்த செய்தி நீங்கள் வெளியிருந்து கேட்டிருக்கலாம், இல்லை யாராவது நீங்கள் பாவம் பண்ணுறீங்க, நான் தவறு செய்கிறேன், ஆனால் என்னால் விடுபட முடியலன்னு சொன்னால், முதல்ல எழும்பி ஆண்டவரத்தில் வாங்க. ஆண்டவரே, என்னுடைய கிரியைகளை உங்கள் கரத்தில் தருகிறேன், என்னுடைய பாவங்களை உங்களுடைய கரத்தில் தருகிறேன், நீர் என்னை நடத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களுக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லுது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், உங்களை மன்னிப்பது அவருடைய கிருபை. நம்முடைய சாமர்த்தியத்தினால நம்ம மன்னிக்கப்பட முடியாது, எந்த மனுஷனும் நம்ம மன்னிக்க முடியாது. ஆண்டவர் தான் நம்முடைய பாவங்களை என்ன செய்யணும், மன்னிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு விரோதமாக நீங்கள் ஒரு பாவம் செஞ்சிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்கள்ட்ட போய் தாராளமாக மன்னிப்பு கேட்கலாம். தாராளமாக எப்போவுமே மன்னிப்பு கேட்குறதுக்கு கூச்சப்படவே கூடாது. நம்ம மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சால் அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். அதுதான் ஒரு முதிர்ச்சி. மற்றவங்க மேலே பழியை போடுறது எல்லாரும் பண்ணுவாங்க. இது ஒன்னால தான், நீ தான் தப்பு பண்ண, அவனால தான், அவளால் தான் அப்படின்னு மற்றவங்க மேலே பழி போடுறது ரொம்ப ஈஸி, எல்லாரும் அதை தான் செய்கிறாங்க. ஆனால் யார் அந்த தப்பை நான் தான் பண்ணேன், அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்க தான் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல தவறை ஏற்க பழக வேண்டும். நம்முடைய தவறுனா அதை மன்னிப்பு கேட்க தயங்கவே கூடாது. யார்கிட்டையும் சரி, பெற்றோருக்கு விரோதமாக ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, அவங்கள்ட்ட போய் சாரி கேட்குறதுக்கு, மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் தயங்காதீங்க. அப்பாவுக்கு விரோதமாக, அம்மாவுக்கு விரோதமாக ஏதாவது பேசிட்டீங்களா, ஏதாவது சொல்லிட்டீங்களா, இல்லை ஏதாவது செஞ்சிட்டிங்களா, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறதுக்கு தயவு செஞ்சு மடிக்காதீங்க. சகோதரங்களுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் பண்ணிட்டீங்களா, ஏதோ தப்பு செஞ்சிட்டிங்களா, அவங்கள்ட்ட போய் என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்கிறதுக்கு தயங்காதீங்க. அதுக்கு பிறகு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவர் மன்னித்து மறக்கிறவர். எல்லாம் சொல்லுங்கள், மன்னித்து மறக்கிறவர். அப்போ நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த மன்னிப்பை பெறுகிற நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். இப்போ தேவன் மன்னித்து மறக்கிறார்னா, தேவனுடைய பிள்ளைகளாகி நாமும் மன்னித்து மறக்க வேண்டும். முடியுமா? மன்னிக்கலாம், மறக்க முடியுமா? ஒரு வழி இருக்குது. ஏதாவது ஒரு பெரிய கட்டை எடுத்து மண்டையில் போட்டால் மறந்து, மொத்தத்தில் மறந்து. அப்படியா மறக்கிறது? அப்படின்னா மறக்கிறதுனா என்ன தெரியுமா? அதுக்கு மதிப்பில்லை. இப்போ ஒருத்தன் உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணிட்டான், அதை நீங்கள் மன்னிக்கிறீங்க. மறக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? அவன் செய்தது மறக்காது, செய்தது மனுஷ மூளையில் இருக்க தான் செய்யும். ஆனால் அது ஞாபகம் வந்தாலும் அவங்க மேலே கோபம் வராது, வெறுப்பும் வராது. அதுதான் மறக்கிற அனுபவம். இப்போ ஒருத்தவங்களுக்கு விரோதமாக செய்தது நமக்கு மறந்து போகாது. மறக்குமா? நம்ம என்ன அந்த அளவுக்கு முட்டாளுகளாக மறந்து போகிறதுக்கு? அதுவும் மற்றவன் செஞ்ச நன்மை கூட மறந்துடும். மற்றவன் தப்பு செய்தது மறக்குமா? மறக்காது, கண்டிப்பாக மறக்காது. ஆனால் அது மறக்கிற அனுபவம் என்னென்னா, இப்போ வேற ஒருத்தங்க இவன் உனக்கு அன்னைக்கு இப்படி செஞ்சான்ல, இப்படி ஒன்று பேசினால அப்படின்னு சொன்னாலும் அது உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே எஃபெக்டே கிரியேட் பண்ணக்கூடாது. அதுக்கு மதிப்பே இருக்காது. ஆமாம், அப்படி செஞ்சான், உனக்கு என்னன்னு கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆமாம், அப்படி தான் இருந்தாங்க, இப்போ என்ன, எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதுதான் மன்னித்து மறக்கிற அனுபவம்.
அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மன்னித்து உங்கள் பாவங்களை நான் மறந்துட்டேன். அப்படின்னா யாராவது வந்து பிசாசு வந்து கேட்பான், இவன் அன்னைக்கு இப்படிப்பட்ட தப்பு பண்ணான்ல, இவன் அப்படிப்பட்ட தப்பு பண்ணான்ல, டேய் உனக்கு வேலை நீ போ அப்படின்னு ஏசப்பா பிசாசை பார்த்து சொல்லுவார். இதே போல் இதே அனுபவம் நமக்கும் வரணும். நாமும் ஆண்டவரிடத்துல வந்து மன்னிப்பை பெற்றிருக்கிறோம்ல, அதனால் அந்த மன்னிப்பை நாமும் மற்றவர்களுக்கு, உங்களுக்கு விரோதமாக தவறு செய்கிறவங்க இருப்பாங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்க இருப்பாங்க, உங்களிடத்தில் சிலர் மன்னிச்சுக்கோங்கன்னு வந்து சொல்லலாம். அதையும் நீங்கள் மனசார ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுத்ததை நாமும் கொடுக்கணும். ஆண்டவர் மன்னிப்பை இலவசமாக தந்திருக்கிறார், நாமும் மன்னிப்பை இலவசமாக கொடுக்கணும். இந்த மன்னிப்பு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பாதி பிரச்சனைகள் என்ன செய்யும்? சரியா மன்னித்து மறக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, மத்தேயு 6:14-15, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். இயேசு சொன்ன வார்த்தைகள் மத்தேயு 6:14. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிங்க பார்க்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும். அப்போ நம்முடைய தப்புதங்களை மன்னிக்கணும்னா நாமும் மன்னிக்கிறவர்களாக இருக்கணும். சரிங்களா? மன்னிப்பு என்பது ஒரு தெய்வீக குணம், ஆணுடைய குணம். அதை நம்ம என்ன செய்யணும்? பிரதிபலிக்க வேண்டும். கொலோசையர் 3:13 சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கமான், ஒரு கூட சேர்ந்து வாசிங்க. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் குறை வருமா வராதா? இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பெர்ஃபெக்ட் கிடையாது. உங்களால் கை காட்டி இவன் பெர்ஃபெக்டான மனுஷன் சொல்ல முடியுமா? ஒரு குறையும் இல்லாத ஒரு மனுஷன் உங்களால் காண்பிக்க முடியுமா? முடியாது. அப்போ குடும்பங்களில் மற்றவர்களிடத்தில் குறை இருக்கும், பெற்றோரிடத்தில் ஏதாவது குறை இருக்கும், பிள்ளைகளிடத்தில் ஏதாவது குறை இருக்கும், புருஷனிடத்தில் ஏதாவது குறை இருக்கும், மனைவியிடத்தில் குறை இருக்கும், சகோதரிடத்தில் குறை இருக்கும். எல்லாம் முழுசா சுத்த தங்கமாக விளங்கக்கூடிய ஒருத்தர் இந்த உலகத்தில் கிடையாது. எந்த மனுஷனையும் நீங்கள் குறிப்பிட்டு அவன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாட்டையும் குறை இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் சொல்ல ஒருவருக்கு குறை இருந்தால் அதை ஒருவருக்கொருவர் மன்னிங்க. எப்படின்னா கிறிஸ்து உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர். எபேசியர் 4:31-32 வாசிங்க. வசனத்தை போடுங்க. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு அடுத்தது ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னிச்சார்ல, அப்போ நம்ம மன்னிக்காமல் இருக்க வாய்ப்பே இல்லை. எல்லாரையும் மன்னிச்சு தான் ஆகணும். நம்ம உங்களுக்கு விரோதமாக தப்பு பண்ணவங்க இருப்பாங்க, அதை மன்னிச்சு பாருங்கள், உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் வந்துடும். அதே நினச்சிட்டு இருக்கதான் நமக்கு அது வெப்ராளத்தையும் கஷ்டத்தையும் அது ஏற்படுத்திகிட்டே இருக்கும். மன்னிச்சு சரி போட்டு ஒரு குழந்தை தெரியாமல் பண்ணுதுன்னு நினச்சிட்டு விட்டுருங்க. சிலர்லாம் அப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க, வாயெல்லாம் மூடவே செய்யாது. அப்படிப்பட்டவங்களை என்ன செய்யணும்? எனக்கா வாயின சாதாரண வாயா, நீ இப்படி பேசணும் நான் எப்படி பேசணும் தெரியுமா, அப்படி பேசக்கூடாது. அப்படிப்பட்ட இடங்களில் அடங்கி போயிடணும். நீ என்னத்தையும் சொல்லிட்டு போ. இப்போ நம்ம பேச தெரியாமல் வாய மூடிட்டுருக்கல, பேச தெரியாமல் வாய மூடிட்டுருக்கல, இதெல்லாம் பெருசு இல்லைன்னு அமைதியாக, அதுதான் தெய்வீக குணம். இப்போ ஆண்டவரை பிடிக்கும்படியாக சேவகர்கள் வருகிறார்கள், சோல்ஜர்ஸ் எல்லாம் வர்றாங்க இயேசுவை பிடிக்கிறதுக்கு. உடனே பேதுரு என்ன செய்கிறாரு? பட்டயத்தை எடுத்து ஒருத்தனுக்கு காதை
வெட்டிடுறார். உடனே இயேசு என்ன செய்கிறார்? சபாஷ் பேதுருடா, நீ ஏன் சீஷன்டா, ஒரு அடுத்த காதை வெட்டு அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார்? அந்த காதை எடுத்து ஒட்டி விட்டார். அற்புதர் இயேசு, சரியா? அப்படியே எடுத்து ஒட்டி விட்டார். சொல்கிறார் பேதுருட்ட, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால தான் அழிவான், அதனால நீ அதை தயவு செஞ்சு அதை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு அவர்களே மன்னிக்கிறார். பேதுருவுக்கு ஒரு புத்திமதியம் சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் நினச்சா, சீசரோ இடத்துல சொல்கிறாங்க, ஆண்டவரே எலியா அக்கினி இறக்குனது போல் நம்மளும் அக்கினி இறக்கி எல்லாத்தையும் சுட்டரிச்சுருவோமா அப்படின்னு. ஆண்டவர் செய்கிறார் அதை? சரி, ஆண்டவருக்கு வல்லமை இல்லையா? இருக்கு. இதே போல் தான் அவனுடைய பிள்ளை. நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, எதிர்த்து வாதாடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, சண்டை இடக்கூடாது அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, நம்மளால் முடியாததுனால இல்லை, நம்முடைய நோக்கம் வேறு. நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் தலை போட்டு ஆண்டவர் கொடுத்த மதிப்பை மரியாதை இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்ட மனிதர்களாக நீங்கள் மாற வேண்டும். ஒரு முறை கூட அதை வாசிங்க. எபேசியர் 4:31-32 எல்லாம் சேர்ந்து வாசித்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகள். சகலவித, எல்லாரும் சொல்லுங்க, கசப்பு. கசப்புன்னா என்ன கசப்பு? மனிதர்களுக்குள்ளாக வருகிற கசப்பு, ஆகாரத்தினால் வருகிற கசப்பு அல்ல, மனிதர்களோடு உள்ள கசப்பு. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு கசப்பு இருக்கா நம்ம வாழ்க்கையில்? இப்போ என்ன தெரியும், நீங்கள் எல்லாம் சீரியஸ் ஆகிருவீங்கன்னு தெரியும், கண்டிப்பாக தெரியும். ஒருத்தருக்கு முகம் அசையாது, ஒருத்தருக்கு வாயும் திறக்க நல்லா தெரியும். அதனால தான் கசப்பு இருக்கா நம்ம வாழ்க்கையில்? கோபம் இருக்கா? மூர்க்க குணம் இருக்கா? கூக்குரல் இருக்கா? கூக்குரல் கண்டிப்பா இருக்கும். தூஷணம் இருக்கா? இப்படிப்பட்ட எல்லா துர்க்குணங்களும் நம்ம விட்டு நீங்கணும். ஹல்லேலூயா. கசப்பு வேண்டாம். பாட்டை மட்டும் பாடுவோம். என்னது? கசப்பு வெறுப்பு காயங்கள் என்றோ மறைந்ததையா அர்ப்பணித்தேன் பாடிட்டு அதே கசப்பில் வீட்டு போய் இன்னும் வீட்டு போய் அவளுக்கு இருக்கு. கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கிடையாது. ஒருவருக்கொருவர் இல்லை சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும்? ஒருவருக்கொருவர் தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்தி. நமக்கு தகுதி இல்லை, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டதனால் அவர் நம்மை மன்னிக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஹல்லேலூயா. நம்ம மன்னிக்கும் போது என்னென்ன நன்மைகள் உலக ரீதியாக கண்டுபிடித்திருக்கிறான்னு சொன்னால், மனிதர்களோடு ஒரு நல்ல உறவு ஏற்படும். உலகத்தில் ஒருத்தன் மன்னிக்கிற குணம் உடையவனாக இருந்தால் அவன் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்கும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதில் பார்க்கும்போது, ஒன்று, மனிதர்களோடு நல்ல உறவு ஏற்படும், நல்ல மனநிலை அவர்களுக்கு உண்டாகும், கவலைகள் குறையும், விரோதம் குறையும், அவங்களுடைய இரத்த அழுத்தம் சரியாக இருக்கும், சரீரத்தில் நல்ல எதிர்ப்பு சக்தி உண்டாகும், அவருடைய இருதயத்தின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், அவருடைய சுய மரியாதையும் நன்றாக இருக்கும். இப்படி விஞ்ஞானிகளே மன்னிக்கிற ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே எந்த ரீதியிலும் நாம் பார்த்தாலும் மன்னிக்கிறவன் தாழ்ந்து போவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் உங்களை மன்னித்ததினால் நீங்களும் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கி நாம் பாவத்தில் இருப்போமே, ஆனால் ஆண்டு விரும்பாத ஏதாவது காரியங்களில் நம்ம செஞ்சுட்டு போனால் தயவு செஞ்சு இன்றைக்கி ஆண்டவரிடத்தில் வந்துருங்க. ஆண்டவரிடத்தில் வருகிற உங்களுக்கு தேவன் மன்னிப்பை தருவார்.
ஆண்டவரிடத்தில் வந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு உண்டு. அவரது அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டால் இரக்கம் பெறுவோம். இல்லை என்றால் நம்முடைய இருதயம் கடினமாகிவிடும். இருதயம் கடினமாகிவிட்டால் தேவன் நம்மோடு பேசுவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும். தேவன் நம்மோடு பேசவில்லை என்றால் ஒரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட முடியாது. அதனால் இருதய கடினங்கள் வேண்டாம், இருதய துர்குணங்கள் வேண்டாம். கடினப்பட்டு பாவம் செய்து 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 பேசி 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 அப்படியே கடினம். ஒரு வார்த்தை நம்ம வாயில் மற்றவர்களை காயப்படுத்துகிற மாதிரி வந்தால் கூட உடனே உள்ள குத்தணும். ஐயோ நான் பேசுகிறது தப்பு, ஆண்டவர் இதை விரும்பலைன்னு நமக்கு உள்ள ஒரு உணர்வு வரணும். அதை தான் தேவன் விரும்புகிறார். ஆமென். அப்படிப்பட்டவர்களாய் நாம் மாற்றப்படுவோம். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாயும் நாம் இன்றைக்கு மாற்றப்படுவோம். தேவன் இந்த நாளிலே ஒரு பெரிய இருதய மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் உண்டு பண்ணுவாராக. எல்லாரும்